the wrong way. You can go up there between the green flags, okay, and begin to train. Okay. Like just give Snoocs to other people and either right. Okay. Okay. ஸோ வாங்க இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ட்ரைனிங் டைம் நல்லா யூஸ் பண்ணி எப்படி ஓட்டுறதுன்னு கற்றுக்கிட்டோம்னா அடுத்து இது நம்ம மேலேருந்து வருவோம்னு நினைக்கிறேன். இது வந்து 12 euros தான். வாங்க இதை எடுத்துகிட்டு போவோம். இதுவே இப்படி வலிக்குது, மேலேருந்து எப்படி வர போகிறோம்னு தெரியல. It's fun? Yeah. Alors on va faire un tir groupé. Per direction. Okay. So you use your eyes. You look back like this. And I will show you, okay? Okay. So you go like this. You look behind you like this. Behind you like this. ஸோ மேலே போய்கிட்டு இருக்கோம். மேலேருந்து கீழே வரலாம். ஸோ இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் இந்த ஸ்கீயிங் கான்செப்டுக்கே வருது. அதனால் வந்து நான் என்ன சொல்கிறது, கோப்ரோ வந்து ஃபஸ்ட் டைம் ஒழுங்காக ஃபிட் பண்ண வேண்டியது ஒழுங்காக வரல. நான் செகண்ட் டைம் உங்களுக்காக வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ இன்றைக்கி 2வது தடவை ஸ்னூக் போகலான்னு சொல்லிட்டு ரெண்ட்டுக்கு எடுத்தாச்சு. மறுபடியும் வாங்க அதே ப்ரொசீஜர் தான். மேலேருந்து இன்றைக்கி வீடியோ வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு என்ட்ரி பாஸு. இது அங்கே ஸ்கேன் பண்ணோம்னா ஓப்பன் ஆகும். நேராக போனோம்னா கேபிள் காரில் க்யூவில் நின்று நம்ம அப்படியே அந்த நம்ம ஸ்னூக்கோடவே அந்த கேபிள் காரில் மேலே ஏறினோம்னா நம்ம மேலேருந்து அப்படியே கீழே வரணும். இங்கே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 லெவல் இருக்குது. பிகினர், அப்புறம் இன்டர்மீடியேட், அப்புறம் வந்து அட்வான்ஸ்டு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கலரில் ரீஜன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்னூக்குங்கிற கேட்டி எங்களுக்கு வந்து அட்வான்ஸ் லெவல், அதாவது ஹையஸ்ட்டு என்ன சொல்கிறது, ஹையஸ்ட் ஸ்டீப்பில் இறங்க போகிறோம். ஹலோ மைக் டெஸ்டிங். ஹலோ. ஸோ பார்க்குறதுக்கு வந்து வீடியோ பார்க்குறதுக்கு மேபி ஈஸியாக தெரியலாம், ஆனால் சரியான பயமாக இருந்துச்சு. கீழே அத்தனை டைம் விழுந்து எந்திரிச்சோம். கோப்ரோ வந்து சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்கு. இந்த செகண்ட் டைம் போனப்போ பார்த்து இந்த வியூ ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஸ்கீயிங் போகலான்னு பார்த்தோம். ஸ்கீயிங் நாளைக்கு போனாலும் போவோம். இன்றைக்கி வந்து இது பேர் ஸ்னூக்கு. இது வந்து என்னென்னா அதே மாதிரி தான் லெஃப்ட்டு ரைட் அதெல்லாம் போயிட்டு பிரேக்கெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கீழே போகிறோம். ஃபர்ஸ்ட் டைமு ஃபுல் வீடியோ வந்து கோப்ரோவில் எடுக்கிறேன். இது வேறு இன்ட்ரோ வீடியோ தான் பாருங்கள். அதில் ஏறி மேலே வந்தோம். வியூ மட்டும் பாருங்களேன் 50 மேலே. ஸோ தம்ஸ் அப், வாங்க போவோம். Tried before? Yeah, going. You want to go? No, say. Good luck. பை போங்கடா. ஹெட்செட்டில் பாட்டு கேட்டுட்டு பேர் சொல்லலாம், சாகாமலே நாம் வாழலாம். அடே நிற்க மாட்டீங்களா? அடே Ça va? வாவ் கைஸ், இன்னைக்கு வியூ தெரியுதான்னு தெரியல பாருங்க. உன் பேச்சு சேலை கட்டிய சிலையே வாதனாய் வடியும் தங்கள் அவள் குரல் அதில் மெதுவாய். எப்பா அது சரியான ஸ்டீப்புங்க. ஓவர் ஸ்பீடில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் கீழே விழுந்து எல்லாம் மீசையில் மண் ஒட்டும்பாங்க, மீசையில் ஸ்னோ ஒட்டிருச்சு. வாங்க மறுபடியும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக ஓட்டி பார்ப்போம்.
வாங்க அந்த வாரம் போவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கேபிள் கார்லேருந்து கீழே வந்து அந்த ஸ்கீயர்ஸ் எல்லாம் ஸ்கீ பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தோம்ல, அந்த இடத்துல இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இங்கேருந்து வியூ பாருங்கள், வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த ஷாமுனி வில்லேஜே வந்து சூப்பராக தெரியுது இங்கேருந்து. ஆனால் இது சரியான ஸ்டீப்பு. எப்படி கண்ட்ரோலாக ஓட்டுறனா என்னன்னு தெரியல. வாங்க போவோம். ஏய் எவ்வளோ கண்ட்ரோல் வந்துருச்சு. ஆக மொத்தம் ஒன்று விளங்கலை. ஏய் 360. ஸோ இதோட வந்து அந்த அட்வான்ஸ் லெவல் முடிஞ்சுது. அடுத்து வந்து இது கீழே வந்து நம்ம இன்டர்மீடியட் லெவலில் அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்மூத்தாக ஓட்டிட்டு போவாங்க. ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் இது அவங்களுக்கு அப்படியே வந்தப்போ எவ்வளோ ஸ்டீப்பாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அப்படியே ஓரளவுக்கு தான் ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ அதில் வந்து அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு இருக்குது. அப்படியே கீழே போயிட்டு அடுத்து வந்து நம்ம ஸ்கீயிங் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஸ்கீயிங் வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறது வந்து பிகினர்ஸ் லெவலு ஜோன் க்ரீனு. ஸோ இது வந்து ரொம்பவுமே ஸ்டீப் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஈஸியாக பண்ணலான்னு நினச்சி போனோம். ஆனால் பாருங்கள் என்ன நடக்குதுன்ட்டு வாங்க போகலாம். ஸ்கீயிங் பண்ணுறான், பறக்கிறான், பறந்து ஆகுறான். இங்கே பாருங்க. ஆனால் ஸ்கீயிங் வந்து ஈஸின்னு நினச்சிட்டு தெரியாதனமாக எடுத்துட்டோம். ஆனால் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஹார்ஸ் அந்த மாதிரி வந்து அவங்கக்கிட்ட பழகிட்டு நம்ம பண்ணோம்னா மேபி ஈஸியாக தெரியலாம். இது வந்து எடுத்தனிமே சும்மா எடுத்து பண்ணுறவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. ஸோ விழுந்தது பார்த்துருப்பீங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே சும்மா போயிட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்ட் 5 உங்களை சந்திக்கிறேன். பாய்.